அந்த நபர் சொன்ன 17 இடங்கள்ல பிணங்களை தேட ஆரம்பிச்சாங்க போலீசார். ஆனா அவர் சொன்ன 17 இடங்கள்ல வெறும் ஒரு இடத்துல மட்டும்தான் எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு. அதுவும் அது ஒரு ஆணுடைய எலும்புக்கூடு அப்படின்றதுமே விசாரணையில தெரிய வந்த அப்பதான் இந்த நபர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மைதானா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஏன்னா இவர் 1995ல இருந்து 2014 வரைக்கும் தான் தர்மசாலா கோவில்ல தூய்மை பணியாளரா வேலை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் கர்நாடகாவை விட்டு மாண்டியா அப்படின்னு அவரோட சொந்த ஊருக்கு போயிருக்காரு. அங்க போனவர் சும்மாவே வேலை செய்யாம சோம்பேறித்தனமா இருந்திருக்காரு அப்படின்னும் இவருக்கு அந்த ஊர்ல ஒரு நல்ல பேரெல்லாம் கிடையாது அப்படின்றத அந்த ஊர் மக்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நபரோட முதல் மனைவியும் இவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அப்படின்றமே தெரிய வந்திருக்கு. இந்த கேஸ் தொடக்கத்தில் இருந்தே இந்த நபர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மைதானா, இவர் சொல்கிற மாதிரி யார் அந்த நபர், யார் சொல்லி இவர் இதெல்லாம் பண்ணாரு, இவ்வளோ பெண் பிணங்களை எப்படி அவர் புதைச்சிருப்பாரு, இந்த தர்மஸ்தலா கோயிலில் இப்படி ஒரு சம்பவம் உண்மையாகவே நடந்திருந்ததா அப்படின்னு ஆல்ரெடி பல கேள்விகள் இருந்த நிலையில் மறுபடியும் அந்த ஒரு நபர் ஒரு பரபரப்பு வாக்குமூலமாக கொடுத்து இந்த கேஸையே வேற பக்கம் திருப்பியிருக்காருன்னு சொல்லலாம்.